This is Maka exercise 1.1 fifth சம்சாமி. ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது என்ற கூற்றின் தன்மையை ஆராய்க. என்ன கணம்? உட்கணம். இது 10th நீங்கள் படிச்சுட்டுப்பீங்க சாமி. 9thலேயும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். உட்கணம் சொன்னாவே P of A தான். ஃபஸ்ட்டு A என்ற கணத்தை நான் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறேன். ஒரு A, B என்ற ரெண்டு உறுப்புகளை அந்த கணத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். உட்கணம்னு என்ன சாமி? P of A equal to P of A என்னது? அப்படி போடலாம். இது இருக்கக்கூடிய ஒன்று தனித்தனியாக எழுதணும். ஏ என்ற கணம் ஃபஸ்ட் இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் தனியாக எழுதுங்க பி என்ற கணம். இப்போ சேர்த்து எழுதுங்க A, B. அப்புறம் வெற்று கணம் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் வரும். அப்போ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 வந்திருக்கு. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஒரு உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது. தன் கணம் அப்படின்னு சொன்னால் இது A, Bயில் இருக்கக்கூடியது. A, Bயே உட்கணமாக அமையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A, B உட்கணமாக அமையுது தானே. அப்போது இந்த கூற்றினுடைய உண்மைத்தன்மை ஆராய்ச்சி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கூற்று கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது, உண்மை இல்லை, அவ்வளோதான். தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட கூற்று தவறு. வெரி சிம்பிள், அவ்வளோதான் சாமி.